ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீறி வச்சு நட்டு ஷிப்பில் எபிசோட் 338 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள ஒத்து மணி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆசீர்வாதம் பண்ணுறோம். இப்படி இவன் என் பிடியில இருக்கப்போ இவன் மேல என்னோட விஷுவல் கெஞ்சிச்சுவை செலுத்துறது ரொம்ப சுலபம். நிஜமாவே கபூட்டோ உங்களோட லூப்ல தான் சிக்கி தவச்சுக்கிட்டு இருக்கானா? இதான் அந்த இசானாமியா? இதை எப்ப பண்ண? கபூட்டோ முதல் முறையா அவனோட வாழை வச்சு என்ன குத்துனானே அப்போ. அப்போவே போட்டாச்சு. என்னது அப்பாவா? ஆனா அது எப்படி விஷுவல் ஜூட்சுவ கண் பார்வையே இல்லாம பண்ண முடியும் நீ என்கிட்ட சொல்லியிருக்க. ஆனா நிஜத்துல அது எப்படி சாத்தியமாகும் எனக்கு புரியல. இசானாமிங்கிற இந்த விஷுவல் ஜுட்சு நம்ம அப்புறம் எதிரியோட உடல் உணர்வு மூலமா வேலை செய்யும். ரெண்டு பேரோட உடல் உணர்வா? நீயும் உன்னோட எதிரியும் சண்டை போடுறப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உணர்வை இந்த ஜுட்சு மூலமா அப்படியே ஒரு படம் மாதிரி உன்னால சித்தரிக்க முடியும். அதை நம்ம ஏன்னு வச்சுப்போம். நேரம் போக போக நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வை பீன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஷரிங்கன் மூலமா சிய படம் பிடிப்பேன். இது எல்லாத்தையும் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணணும். அப்புறம் உன்னோட மொமெண்ட்டை பயன்படுத்தி ஏங்கிற பொண்ணோட துல்லியமான நகலை உருவாக்கணும். இதை ஏ பிளாங்க்னு சொல்லலாம். ஏவையும் ஏ பிளாங்கையும் இணைக்கிற இசானாமி பி பிளாங்க் சி பிளாங்கான பாதையும் அதுவே அமைச்சிடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேறுபாடுகளும் ஏற்படும். இது மூலமா ஒரு இன்ஃபினிட் லூப் ஒன்று உருவாகும். இசானாக்கி மாதிரி இதுவும் ஒருத்தருடைய பார்வைக்கு இணையானது. அப்படின்னா காபூட்டோட நினைவுல கடைசி வரைக்கும் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்த அவன் கூட டம்மியா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போமா? அப்படிதான் இந்த ஜூட்சு வேலை செய்யுமா? கிடையாது. இந்த ஜுட்சுலயே இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியும் அமைக்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமா பிரச்சனையில இருந்து இசானாக்கி பயன்பாட்டாளரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த இசானாமியை உருவாக்கப்பட்டது. இப்ப நீ என்ன சொல்ல வர? உனக்கு இசானாக்கி பத்தி ஏற்கனவே கொஞ்சம் தெரியும். அது விதியையே மாத்தக்கூடிய பெர்ஃபெக்டான உச்சிஹா விஷுவல் ஜுட்சுன்னு உனக்கு தெரியும். நீ நினைச்ச மாதிரியே நடக்கலன்னா அதோட முடிவை அழிச்சிட்டு மறுபடியும் உன்னால தொடங்க முடியும். இது மூலமா உனக்கு என்ன முடிவு வேணுமோ அதை நீயே தேர்ந்தெடுக்கவும் முடியும். நான் இப்ப உனக்கு உச்சிஹாவோட இசானாமி எப்படி ஆரம்பத்துல உருவாச்சுங்கிற கதையை தான் உனக்கு சொல்ல போறேன் சாஸ்கே. அதை நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உச்சிஹாவோட இந்த இசானாமி உருவான கதையா? முன்னொரு காலத்துல ஒரு போர் நடந்துச்சு. அதுல என்ன ஆனாலும் உச்சிஹா கிளான் மட்டும் தோக்கவே கூடாது. அப்போ இசானாகி ரொம்ப முக்கியமான பொருளா இருந்துச்சு. எல்லாமே முறக்காதுங்களா தான் இருக்கிறேன். உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்களா? பாவீங்களா பொறி வச்சிருந்திருக்காங்க. இந்த இசானாகி எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் எங்களை தோக்கடிக்கவே முடியாது. அதே சமயம் பார்வை இருக்காதுங்கிறத தாண்டி தன்னோட முடிவை தானே தேடிக்கிற அளவுக்கு ஆபத்து ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. இந்த அதிபயங்கரமான விஷுவல் ஜுட்சுவை பயன்படுத்தினவங்கள பல பேரால இது அளவுக்கு அதிகமா பயன்படுத்தப்பட்டுச்சு. ஒரே ஒரு இசானாகி யூசர் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா 2-3 பேர் அதை பயன்படுத்துறப்போ யார் அதை அற்புதமா பயன்படுத்துறாங்கன்றத தனக்குள்ளேயே போட்டியா வச்சுக்கிட்டாங்க. இசானாகியை உன்னால மட்டும் தான் பயன்படுத்த முடியும் நினைக்காத. உன்னை பெரிய ஆள நினைக்கிறது உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம், எனக்கு இல்ல. ஆனா இதை முழுசா பயன்படுத்தக்கூடிய ஒரே ஆள் நான் தான். அப்படி பார்க்கும் போது இங்க இருக்கிறதுலே பெரிய ஆளும் நான் தான். அப்படியா? அப்ப அந்த வீடியோ என்னோட இசானாகியை நான் பயன்படுத்தி with my own Izanagi. இந்த கருவன் தலைக்கு ஏறி நீ எல்லாம் பேசதான் லாய்க்கு.
உச்சிஹா மட்டும் இல்ல, என்னால இந்த மொத்த ஷினோபி உலகத்தையும் ஆள முடியும். அதுக்கு என் இசனாகி மட்டும் போதும். நான் இருக்கிற வரைக்கும் அது என்னைக்கும் நடக்காது. என் இசனாகியோட சக்தி என்ன நீ அவனே இவன் இப்போ இவன் பீட் பண்ணிட்டான். அப்படியே மாற்றி மாற்றி எல்லாரும் இதே தான். யார் பலசாலிங்க? இப்படி இசனாக்கியால உருவான இந்த உள்நாட்டு போரை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வலுவான கேடயம் தான் இந்த இசனாமின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷுவல் கெஞ்சுட்சுவாக இருந்தாலும் அது செயலிழந்துரும். இப்போ நீயும் என்ன எதிர்க்கதான் வந்திருக்கனா? அப்போ எனக்கு வேற வழியே தெரியல. சும்மா போட்டதுக்கே இந்த சண்டை இல்லாம முடிக்க நிச்சயமா ஒரு வழி இருக்கு. ஹ, ஆனா என்னோட கையில ஏற்கனவே ரத்தக்கரை படிஞ்சிருச்சு. அதனால நான் கண்டிப்பா இந்த சண்டையை நிறுத்த போறது கிடையாது. விளைவு என்னன்னு யோசிக்காம பேசிட்டு இருக்க. உனக்குள்ள இருக்க உண்மையான பலம் என்னன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். போதும், நிறுத்துறியா? அதே மாதிரி தான் நடக்குது. இவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் இசனாமி யூஸ் பண்ணது. இப்ப கூட நீ திருந்தலாம். திருந்தணும்னு என்ன இருந்தா வந்து என் கைய புடி. ஹ, சும்மா என்னை ஏமாத்தாத. அதே தான் வந்தா சுத்தா செட்டா ரிப்பீட். நீ சமாதானம் வேண்டான்னு முடிவு பண்றப்போ சண்டை போட நானும் தயார். என்னோட முதுகுக்கு பின்னாடி வந்து தாக்குறது நல்லா இருந்துச்சு. ஆனா இசனாகி இருக்கிற வரைக்கும் நீ என்ன தோக்கடிக்கிறதுன்றது உன்னால முடியாத காரியம். உன் கதை இத்தோட முடிஞ்சது. அது திரும்ப பூ மிதிக்கணும். ஆல்ரெடி வச்சிருந்தாங்க. பூ வெறிக்காம இருக்கலாம் தானே நினைச்சா முடியாதா? அது அவங்க பண்றது. வைக்கிறதுதான். நீ எங்க கால் வைக்கிற அங்கேயே பூ வைப்பாங்க. பின்ன பண்ணு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னோட வலது கண் அந்த இசனாகியால என்னுடைய கண்ணு குருடா போயிருக்கும். நீ ரொம்ப நம்புற That's an infinite இசனாகியால changes. கண்டிப்பா உன்னை காப்பாத்த முடியாது. நீ வாய மூடு. Okay. இல்லவே இல்ல, வாய்ப்பே இல்ல. பொதுவாவே நிதர்சனங்கிறது விதின்னு நம்ம சொல்லக்கூடியதோட ஒரு விளைவுதான். அதை நம்மால கணிக்கவே முடியாது. ஆனா நமக்கு விருப்பம் இல்லாத நிதர்சனத்தை இசனாக்கியால மாத்த முடியும். அது ஒரு புது விதிக்கு வழிவகுக்கும். உதாரணத்துக்கு இதை பயன்படுத்துறவரால ஒரு புது நிதர்சனத்தை உருவாக்க முடியும். ஆனா தோத்து போன எதிரிகளும் கண்டிப்பா இதில் திரும்ப எந்திரிச்சு வருவாங்க. அதான் இதோட பிரச்சனையே. அதனால இதை பயன்படுத்தி தனக்கு சாதகமா எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களை கடைசி வரைக்கும் ஒரு லூப்லயே இருக்க வைக்கதான் இந்த இசனாமி உருவாக்கப்பட்டது. இசனாகி தான் இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த ஜூட்சு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இசனாமி நான் நினைச்சதை விட சக்தி வாய்ந்ததா இருக்கு. இசனாகியால உருவாகிற விளைவுகளை தடுக்கிறதுக்காக இசனாமி அதை மொத்தமா ஒரு லூப்ல அடைச்சிருது. நீ ரொம்ப சரியா சொன்ன. இசனாக்கி அடக்கிற ஜுட்சு தான் இசனாமி. ஆனா அதே சமயம் இந்த லூப் குள்ளேயே தப்பிக்கிறதுக்கான வழியும் இருக்கு. ஆரம்பத்துல இது உச்சிஹா சேர்ந்தவங்களோட ஆணவத்துல இருந்து தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஜுட்சுவால எல்லாரையும் ஆளணும்னு நினைக்கிற அந்த மனநிலையை உடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. அவங்க பவரே அவங்களுக்கே ரிப்பீட் ஆகிற மாதிரி தான்.
போட்டி போட கூட கூப்பிடல, பட் இருந்ததான் சொல்றேன். அதான் அது இதுக்கே ஒத்துக்கிற அப்படி. வரைக்கும் இசனாகியால மாத்த முடியாத விதின்றது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் ஏத்துக்கோ. அதனால ஏற்பட போற விளைவை ஏத்துக்கவும் தயாராயிரு. நான் பண்ண தவறுகளுக்கெல்லாம் இந்த உலகத்துல மன்னிப்புன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. இருந்தாலும் ஒழுங்கா பழிய ஏத்துக்க. இது மறுக்கிற வரைக்கும் இதே தான் நம்ம. நான் இனிமே இசனாக்கிய பயன்படுத்த மாட்டேன். என் தலையெழுத்தை ஏத்துக்கிட்டு நான் வாழ பழகிக்கிறேன். கபுட்டோ இப்படி மாறணும். ஐயோ வாய்ப்பு இல்லையே. இதெல்லாம் அப்படியே கிடக்க வேண்டியது. ஆனா நமக்கு வேணுமே இந்த ட்ரை நிதர்சனத்தை பண்றதுக்கு. புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்காம இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த லூப் நிக்கும். விதியை மாத்த நினைக்கிறவங்களுக்கு விதியை மாத்த முடியாதுங்கிறத கத்துக் கொடுக்கறது தான் இந்த ஜுட்சு. ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி அதை விட ரொம்ப ஆபத்தானது. அதனாலதான் இசனாமி அதுக்கப்புறம் தடை செஞ்சு வச்சுட்டாங்க. கபூட்டோ தன்னை தானே மாத்திக்கிறத விட்டுட்டு தன்னை ஏத்துக்கிட்ட அடுத்த நொடியே இந்த லூப் மொத்தமா நின்னுடும். நீங்க சொன்ன வரலாறுல ஏகப்பட்ட வழி புதஞ்சிருக்கு. மனிதாபிமானம் இல்லாம தன்னோட இஷ்டத்துக்கு இசனாகிய பயன்படுத்தின அந்த மக்களோட திமிரு, அப்படி உருவான வன்மத்தை தடுக்கிறதுக்காக இசனாமிங்கிற ஒண்ணு உருவாக்கப்பட்டுச்சு. இசனாகி அப்புறம் இசனாமியை எதுக்காக தடை செஞ்சிருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. கடந்த கால சம்பவங்கள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்ட விதியை ஏத்துக்கிட்டு வாழ பழகணுங்கிறத இப்ப நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எதுக்காக காபூட்டோ மேல இத பயன்படுத்தணும்னு சொல்றியா? இவனை பார்க்கும்போது என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. இதை எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டானா அவனுக்கு வேண்டிய எல்லாமே கிடைச்சிரும்னு நினைச்சிட்டு இருக்கான். என்ன ஆனாலும் அவனுக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு ஒரு பொய்யான நம்பிக்கைய அவனுக்குள்ள விதைச்சுக்கிட்டு இருக்கான். நான் மத்தவங்களோட பேச்ச கேட்கறத விட்டுட்டேன். ரொம்ப முக்கியமா ஒருத்தரையும் நம்ப கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். உண்மையா சொல்லணும்னா கபூட்டோவும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கான். குறிப்பா மொத்த சக்திகளும் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கான். எனக்கு அவனை பார்க்கவே பாவமா இருக்க. ஷினோபி உலகம் எங்க 2 பேரையும் பயன்படுத்திக்கிச்சு. அவனால அவனை மன்னிக்கவும் முடியல, முழுசா ஏத்துக்கவும் முடியல. நிச்சயமா அவன் பண்ணக்கூடிய எல்லாமே தப்புதான். ஆனா அதை உணராதவனை பழி சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனக்கு தான் வாய்ப்பு கிடைக்காம போச்சு. ஆனா அவன் மாற இன்னமும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இவன் மாறுறதுக்கு நீ எதுக்கு உதவி பண்றன்னு எனக்கு சுத்தமா புரியல. இவன் ஒண்ணு உன்ன மாதிரி கிடையாது. நீ நல்லவனா வாழ்ந்திருக்க. சாஸ்கே, ஒன்னா கோட்டோ அமட்சுகாமிங்கிற விஷுவல் ஜுட்சு மூலமா கட்டுப்படுத்தணும்னு ஆரம்பத்துல இருந்தே முயற்சி பண்ணேன். முக்கியமா ஒன்ன நான் ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்தேன். உனக்கு என்னோட பாதுகாப்பு வேணும்னு நினைச்சேன். உன்னோட பலத்து மேல நான் நம்பிக்கை வைக்கல. அதனால இந்த உலகத்துல யாருமே முழுமை அடைஞ்சவங்கன்னு சொல்லிட முடியாது. ஒரு நாணயத்தோட ஒவ்வொரு பக்கமும் வேற மாதிரி இருந்தாலும் அது ஒரே ஒரு நாணயம் தான். அப்படி இருக்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து செயல்படும் போதுதான் அவங்க வெற்றியை கண்டிப்பா ஈட்ட முடியும். அதாவது இசானாகி அப்புறம் இசானாமிய போல. என்னால எனக்குள்ள கண்டுபிடிக்காத விஷயத்த நீ உனக்குள்ள கண்டுபிடிக்க பாரு. அதுக்கப்புறம் நான் முழுமையான மண்ணை என்னைக்குமே நினைக்க கூடாது. ஏன்னா நான் தான் இவன் அப்படின்னு நினைச்சுனா இதை நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு என்னால மாற முடியும். நிச்சயமா இது நான் கிடையாது. இன்னும் எவ்வளவுதான் நீ ஒரோச்சி மாதிரி பண்ணுவ? நீ இதுல இருந்து தப்பிச்சு வரணும்னா ஒழுங்கா உன்னோட தவறுகளை நீ ஏத்துக்க. போதும், நிறுத்து. கண்டிப்பா இப்ப அவன் ஃபயர் ஸ்டைல் தான் பயன்படுத்துவான். வாட்டர் ஸ்டைல், வாட்டர் டிராகன் ஸ்டைல், வாட்டர் டிராகன். சொல்றதுக்கு முன்னாடியே மிஸ் பண்ணேன். ஷெரிங்கனை பயன்படுத்தி அந்த யாரையா நீ?
ஸோ அந்த சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு சார் ஒரு வாட்டி புதுசு சொல்லுங்கள். எப்படி நான் மறுபடியும் தப்பா கணிச்சேன்? நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன்னு எனக்கு இப்பவும் புரிய மாட்டேங்குது. மனசுதான். யாராவது என்ன பாராட்டணும்னு மட்டும் தான் நான் ஆசைப்பட்டேன். நான் யாருன்னு நான் முழுசா உணர்ந்து எல்லாரும் என்ன ஏத்துக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். அது அப்படி என்ன தப்பு இருக்கு? எதுக்காக நான் தப்பு பண்ணேன்னு சொல்றீங்க? முதல்ல நீ யாருங்கிறத உணர்ந்து நீதான் உன்னை முழுசா ஏத்துக்கணும் கபூட்டோ. அப்படி பண்ணா அதுக்கப்புறமா நீ உன்கிட்டயும் சரி என்கிட்டயும் சரி பொய் சொல்ல தேவையில்லை. நீ உனக்குள்ளேயே பொய் சொல்லிக்கிட்டா அப்புறம் எப்படி உனக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க? பொய்கள் உன்னோட உண்மை தன்மையை பார்க்க விடாம உன்னை மறைச்சிடும். நான் மட்டும் இங்க சிக்காம இருந்திருந்தா என்ன இடத்துக்கு இந்த போர்ல ஜெயிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நான் நிம்மதியா படுத்து தூங்கி இருப்பேன். இதுக்கெல்லாம் நீதான் காரணம் இட்டாச்சு. இது அடங்குது கஷ்டம் லேட் ஆகும். எத்தனை வருஷம் மனசுல வச்சிருக்க, டக்குன்னு போகவும் போகாது. மணி 9 ஆயிடுச்சா? ஏன் கேக்குற? ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் இதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுன்னா நான் பாட்டுக்கு நிம்மதியா போய் தூங்குவேன். அதனாலதான் கேட்டேன். அதே சுத்தி நிலைமை எப்படி இருக்குன்னு நமக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன நடக்குதுன்னு நமக்கும் தெரிய மாட்டேங்குது. அது உண்மைதான். சரி, இந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற? நான் அப்படியே என்னோட வீட்டுக்கு போகலான் இருக்கேன். இந்த போர் முடிஞ்சு 5 நாடுகளும் ஒருவேளை இதே மாதிரி ஒற்றுமையா இருந்தாங்கன்னா ரொம்ப நாளாவே ஒரு பெரிய மிஷின்ல இருக்கிற என் தம்பி ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேருவான். உங்களுக்காச்சும் போறதுக்கு வீடுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா எனக்கு எல்லாரும் நிம்மதியை தான் தேடி போகிறாங்க கடைசி. நீ என் கூட வந்துரு. நான் ஒரு அனாத ஆசிரமத்துல தான் தங்கி இருக்கேன். என் தம்பி கிட்ட சொல்லி உன்னோட காயங்களையும் நான் குணப்படுத்த சொல்றேன். ரொம்ப நன்றி ஓருஷி. இந்த முறையாச்சும் நீ கண்டிப்பா வீட்டுக்கு திரும்ப வரணும். ஓ நிக்கோல் அவனா இது? அந்த சிறு சிறு பேசுவானே ஒரு பையன். நான் இப்போ ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நிறுத்த போறேன். அதுக்காகவே நம்பிட்டா இருக்கான் அவன். அதுக்கப்புறம் இறந்தவங்க எல்லாரும் திரும்ப போயிடுவாங்க. சொந்தம் இருக்குல்ல, அண்ணன் அதோட ஒருத்தர் இந்த இருக்கதான். போரும் ஒரு முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். அண்ணா, அப்ப நீயும் போயிடுவியா? லீஃப் வில்லேஜோட இட்டாச்சி உச்சிஹங்கிற முறையில இந்த ஊரை பாதுகாக்கிறது என்னோட கடமை. இதை நினைச்சு எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஆனா ஏன் உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமான இந்த கிராமத்தை காப்பாத்த ஏன் நினைக்கிற? உன்ன மாதிரி இவங்களை என்னால மன்னிக்க முடியல. உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? உன்னால நான் இப்படி மாறி இருக்கனே, அதுக்காச்சும் நீ வருத்தப்படுவியா? அதுதானே ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். சாஸ்கேவனா உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன். நானே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சினா தோத்ததுதான் மிச்சம். இந்த முறை நான் என்னோட நண்பர்களை நம்பி விட்டுட்டு போறேன். என்ன பண்ணாலும் என்னால ஒண்ண மாத்த முடியாது சாஸ்கே. ஆனா என்னால நான் நினைச்ச மாதிரியே இந்த ஜுட்சுவை நிறுத்திட முடியும். இது மூலமா நான் நருட்டோவுக்கு கொடுத்த வாக்குறுதியாவது காப்பாத்திடுவேன். ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நிறுத்துறதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? சுகியோமி, இதெல்லாம் மாதரா பண்ண நினைச்சுக்கிறாரு. கொடுத்த வாக்க காப்பாத்திட்ட. இன்னைக்கு எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும் நருட்டோ. இன்னைக்கு எபிசோடே வந்து வேற லெவலில் இருந்ததுங்க. குறிப்பாக அந்த இசனாமி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கேட்குறதுக்கே அப்படி இருக்குது. ஸோ ஒரு இசனாக்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த கர்வம் தலைக்கு ஏறதெல்லாம் ஆச்சரியமே இல்லை. அவ்வளோ பவர் கொண்டா நான் உலகத்தையே ஆண்டுருவேன் இப்படியே பட்டதுன்றது அந்த கர்வம் தலைக்கு ஏறதான் செய்யும். அதுதான் அங்கேயும் நடந்துருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படி இருந்துச்சு பவர். பட் அப்பனுக்கு அப்பன் இருப்பண்டான்ற மாதிரி இசனாக்கியை முறியடிக்க தான் இசனாமி வந்திருக்கு. ஸோ அதை போட்டு காட்டினதில் வந்து இன்னமும் எனக்கு ஆச்சரியம் தான்.
அவங்க கிளானுக்குள்ளேயே ஒருத்தன் இப்படி தலைக்கெடுத்து ஆடுறாங்க, இது நம்மளே அழிச்சிடும்னு தெரிஞ்சு அதையும் முறியடிக்க திரும்ப அவங்களுக்குள்ளேயே எழுந்து வந்தாங்க. அந்த லேடி பார்க்கறதுக்கு எனக்கு இட்டாச்சி பார்க்குற மாதிரியே இருந்தது. எப்படி வந்து அவங்களும் என்னடா அந்த கர்வமே நம்மளை அழிச்சிடும் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டாக அழிக்க வந்தாங்களோ, கரெக்டாக அதை ஸ்டாப் பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் எனக்கு இட்டாச்சியும் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருந்தது. இவங்களாம் அதுக்கு விதிவிலக்காக இருக்காங்க சில பேர். அது என்ன சொல்ல, உச்சியா கிளான்னாலே இப்படின்னு பார்க்குற ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாற்றதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே அதை அடக்கிற ஆளுங்களும் இருந்திருக்காங்கல்ல, அதெல்லாம் வேற லெவல். ஸோ இந்த இசனாக்கி அண்ட் இஸ்லாமி பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த இஸ்னாக்கி யூசர் வந்து அந்த கர்வம் தலைக்கு ஏறிடுது. அவங்க வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துடுது. ஸோ இவங்களை இப்போ அடக்கணும் அப்படின்னா, ஓகேப்பா நீ அந்த பவரா ஓகே அதுக்குள்ளேயே நீ சுற்று, அந்த பவரே நீ வச்சு வெற்றி பெறு, இது பண்ணு, என்னதான் பண்ணுறேன்னு பார்ப்போன்னு அந்த லூப்புக்குள்ளேயே அவங்கள போட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அது பண்ணிகிட்டே இருக்கும் போது அவங்க அது வரும் இல்லை அப்படியே அந்த கர்வம் உடைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. என்னடா இது ஏன் பவரை மிஞ்சி ஒன்று இருக்கான்றது ஏற்றுக்க டைம் ஆகும். ஏன்னா அவங்க அவ்வளோ உச்சத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கள இறக்கி இல்லை இதை தடுக்கிறதுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்கிறப்போ அது அடங்கும். ஸோ அந்த மாதிரி தான் தெரிஞ்சது. பட் இதுக்குள்ளே என்னென்னா அவங்க தண்ணிலே மறந்துடுறாங்க. இப்போ அதில் பார்க்கறதுக்கு இந்த ஃப்ளாஷ்பேக் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த லேடி கூட பார்த்திங்கன்னா இன்னும் இப்படி மாறிட்டான்னு ஆச்சரியப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பவர் எடுக்கிறப்போ அவங்க தண்ணிலே மறந்துடுறாங்க. இது நீ இல்லை அண்ட் நீ பண்ணுறது தப்புன்ற அந்த 2 விஷயமே அவங்கள விட்டு போயிடுது. அதை ஏற்றுக்கிட்டு நீ பண்ணது தப்புன்றதை உணரணும். உணர்ந்தாலும் யாரா மன்னிக்க போகிறானாலும் இது நீ இல்லை, நீ மாறிட்ட, இது உனக்கு தெரியுதான்ற அந்த நிலையை உணர வைக்கிறது தான். ஸோ இதே விஷயந்தான் இப்போ கபுட்டோவுக்கு நடந்துனுது. கபுட்டோவும் பார்க்கறதுக்கு இப்போ இட்டாச்சி நினச்சிருந்தா வந்தோடனே கொண்டு இருக்க முடியும் இவன் நினச்சிருந்தா. பட் இப்போ இந்த நிமிஷம் ஸ்டாப் பண்ணோம். அண்ட் அவன் சைடு என்ன, நீ ஏன் இப்படி வந்து நிற்கிற, உனக்கு என்ன காரணன்ற அதை நின்று கேட்ட விதமே எனக்கு அந்த இடத்துல எனக்கு நருட்டெல்லாம் ஞாபகம் கொண்டு போனேன். எப்போவுமே அவன் தான் இப்படி பண்ணுவான், அவங்க சைடு என்னன்றதை யோசிப்பான். ஸோ இட்டாச்சி அதே விஷயந்தான் இன்றைக்கி பண்ணோம். ஸோ நீ என்னடா ஒன்று விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறப்போ இது நீ இல்லைடா, நீ உரைச்சியே தாண்டா இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு, இது நீயே இல்லை, ஒன்று நீ உணரு, அந்த உணர்ற வரைக்கும் இந்த லூப்லேயே அப்படின்னு சொல்லி போட்ட மாதிரி தான் இருந்தது. ஸோ அவன் அதை உடைக்கணும். ஃபஸ்ட்டு நீ செஞ்ச தப்புலாம் நீ ஒன்று இது எல்லாம் நீ பண்ணுறது எல்லாமே தப்பு தான், இது எதுவுமே சரி கிடையாது, நீ என்னதான் இதுன்னு போட்டு இதை கனெக்ட் பண்ணி இதை நியாயப்படுத்தினாலும் நியாயமே கிடையாது, நீ பண்ணுறது தப்பு தான்றது ஒன்று எடுத்துக்கணும். அண்ட் இது நீ இல்லை, அதை உடச்சி வெளியே வா. அப்படி நீ வெளியே வந்திருந்தீன்னா உங்கள் அம்மாவை தாண்டி அந்த ஆசிரமத்தில் உன்னை அண்ணனா தம்பியா அக்காவா தங்கச்சியாக இருந்த அந்த உறவுலாம் ஞாபகம் வந்திருக்கு. உனக்கு அம்மா அந்த சாப்டரோடு அப்படியே இங்கே உரைச்சி வந்துட்டு அவனோட இது லைஃப் எடுத்துக்கிட்டு அதை தான் வாழ்ந்துனுங்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் அம்மா அந்த போன அடுத்த செகண்ட் நீ அந்த ஆசிரமத்துக்கு போய் பார்த்துருந்தீன்னா உன் லைஃபே வேறு. அது நீ மறந்துட்ட பார்த்தியா. எனக்கு அந்த கேரக்டரை காட்டினதான் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னமும் உன்னை நம்பி அவர் வெயிட் பண்ணுகிறார், நீ வருவே என்றைக்குன்னா ஒரு நாள் ரிட்டன் வருவே, என்னை தேடி வருவேன்னு ஒரு அண்ணன் அங்கே காத்துட்ருக்காரு. அது நீ மறந்துட்ட பார்த்தியா. அம்மாவோட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அம்மாவே மறந்துட்டாங்க என் பேச அப்படின்னா அது அவங்களா பண்ண வச்சாங்க. பட் அதை தாண்டி ஒரு உறவு இருக்கேடா, அத்தனை குழந்தைங்க அவங்க கூட வாழ்ந்துருக்காங்களா, அவங்களுக்கு அந்த பாசம் வந்து இருக்குல்லன்றதை விட்டுட்டான். அது பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். இருக்காங்கடா, அதை உணருடா அப்படின்னு சொல்லி இட்டாச்சி கொடுத்த வாய்ப்பு தான் இது. அதை அவன் நினச்சி வருத்தப்பட்டு இது நான் இல்லைன்னு உணர்றப்போ கண்டிப்பாக அந்த உறவு ஞாபகம் வரும் அவனுக்கு. கண்டிப்பாக ரிட்டன் போய் பார்க்குற அந்த தருவாய் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு கொடுத்த மாதிரி தான். இல்லை இப்போ எனக்கு இந்த இட்டாச்சி இந்த விஷயம் பார்க்கும்போது உச்சகலான் பார்க்கும்போது சில விஷயம் தோணுது. இப்போ இதை பார்த்த வரைக்கும் தோன்றது நான் சொல்கிறேன். இன்னும் உச்சகலான் பற்றி நிறைய விஷயம் தெரியல, சொல்லலை தான். பட் இது பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ஸ்லாம் தோணுது. என்னன்னா இப்போ கபுட்டோ வந்து நெகட்டிவில் அவன் அந்த உள்ள வேற ஒரு கேரக்டர் வந்து இப்போ தலைகால் புரியாமல் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதை இட்டாச்சி வந்து உன்னை பற்றி உணரு, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறான் இல்லையா. பட் கபுட்டோ பண்ண அதே விஷயத்தை தான் இட்டாச்சி பண்ணிட்டானோ, அவன் வந்து நல்ல விதத்தில் பண்ணுறேன்ட்டு இதே மாதிரி யோசிக்காமல் பண்ணிட்டானோன்ற மாதிரி எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா அந்த ஊர்லேயும் நல்ல பீப்புளும் இருந்திருக்காங்க, இஸ்லாமி போட்டு அதை தடுக்கிற ஆப்ஷன்ஸும் இருந்திருக்கு. ஏன் அதை வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாதா, மாற்றிருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நம்ம லீஃப் வில்லேஜிலுமே முன்னாடி கெட்டவங்களாம் இருந்திருக்காங்க. பட் அந்த கெட்டவங்களை வச்சு அடையாளப்படுத்தி இப்போ வரைக்கும் லீஃப் வில்லேஜில் இருக்கிறவங்கள அழிக்க பார்க்குறாங்க. அது தப்புன்னு சொல்கிறோம். அதே தான் அங்கேயும் சில மோசமானவங்க இருந்திருக்காங்க. ஆனால் அதே நல்லவங்களும் இருந்திருக்காங்கல்ல, அதை யோசிச்சிருக்கலாமே இட்டாச்சி, அதை பண்ணாமல் போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இட்டாச்சி வந்து அவன் தம்பியை மட்டும் உயிரோடு வச்சுருக்கான். அது எப்படி எல்லாருக்கும் அப்போ உரிமை இருக்குல்ல அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு. ஆனால் உன்னோட தம்பிங்கும் போது மட்டும் அவனை மட்டும் உயிரோடு வச்சது வந்து எனக்கு அன்ஃபேராக இருக்குது. கொன்னா எல்லாரையும் கொண்டு இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இட்டாச்சுமே ஒரு இடத்துல கபுட்டோ மாதிரி
ஒன்று விஷயம் பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதை தான் இப்போ இட்டாச்சின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவனை பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே தான் இருக்குது. நான் பண்ண அதே தப்பு தான் அவனுக்கு பண்ணிகிட்டு இருக்கான். என்ன அன்றைக்கி தடுக்க முடியல, நான் பண்ணிட்டேன். இன்றைக்கி அவனை தடுக்கிற ஆப்ஷன் இருக்குது. அவனையா தடுக்கிறன்றது எல்லாமே அவனும் நாளைக்கு வருத்தப்படக்கூடாதுன்றதை தடுக்கிறதுக்கு தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பண்ண தப்பு உணர்ந்து தானே இப்படி ஆகிட்டு இருக்கான். நானே பண்ணணும்னு நினச்சது தான் தப்புன்றது. ஸோ இந்த வழி உனக்கு வேணாண்டா. என்னுடைய ஜாப்பில் தான் நீயும் இருக்க, என்ன மாதிரி தான் நீயும் வளர்ந்துக்கிற. சேம் 2 பேர் லைஃப்பும் ஒன்று தான். நான் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன், இறந்துமே வருத்தப்படுறேன். அது உனக்கு வேணாம், நீயாவது போ. எனக்கு இப்போ தம்பி இருக்கிற மாதிரி உனக்கும் ஒருத்தர் காத்து நிற்கிறாங்க. அது மாறி போனால் வேற மாதிரி உனக்கு லைஃப் இப்போ கூட உனக்கு மாறுன்றது தான். அது புரிஞ்சுக்கணும். இப்போது அதான் லேட்டாக உணர்றான், புரியுது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்படிப்பட்ட கிளான்லேருந்து விட்டா இட்டாச்சி இந்த அளவுக்கு யோசிக்கிறான், பொறுமை நிதானம் எல்லாம் இருக்குன்னு சொன்னாலுமே, இப்படி இருக்கிற மனசு உள்ளவன் எப்படி ஒரு ஊரை அழிச்சான், எப்படி அந்த மக்கள் யோசிக்காமல் எப்படி அவன் பண்ண நல்லது பண்ணுறான்னு மனசு இருக்கிற அவனுக்கு அந்த நல்லவங்களும் மனசில் வரலையா அப்படிங்கிறது இப்போ எனக்கு மாதிரி கேள்வியாக இருக்குது. ஸோ லீஃப் வில்லேஜுக்கு எந்த அளவுக்கு அவன் உண்மையாக இருக்கானோ அந்த உண்மைத்தன்மை நிரூபிக்கணும்னா அது பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ அவனுக்கு அதான் ஆப்ஷனு. ஸோ அதை மட்டும் பார்த்தான். ஸோ அதுதான் அந்த விஷயம். அதான் அந்த விஷயத்தில் எனக்கு இப்போ கொஞ்சம் இட்டாச்சு பார்க்க கோவமாக தான் இருக்குது. ப்ளஸ் நம்ம லீஃப் வில்லேஜ் மேலேயும் கோவமாக இருக்குது. இவனை இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்க வேணாம், இவனை பின்னாடி என்ன வரும், அவன் மனசு எப்படி இருக்கும்னு யோசிக்க முடியாத மாதிரி அது கூட நினச்சி பார்க்காம லீஃப் வில்லேஜ் ஒரு விஷயம் பண்ணது ரொம்ப தப்பாக தெரியுது இப்போ பார்க்கும்போது. அதான் அந்த டான்ஸோட நினச்சி பார்க்குறப்ப தான் அது எவ்வளோ கேடு கெட்டவனாக இருப்பா அப்படின்னு மாதிரி வச்சு. அதாவது நீ வெறுக்கிறது ஃபுல்லாக வச்சுக்காக தான், அவங்க பவர் அதை தான் வெறுக்கிற. ஆனால் அதை நீ இசனாக்கி வரைக்கும் தெரிஞ்சு வச்சுன்னுக்கிற. அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சு அந்த பவர் எடுத்து உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ அவங்களுக்கு எதிராகவே சண்டை போகிற அப்படின்னா நீ எந்த அடிமட்ட வரைக்கும் நான் இறங்கண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். நான் அவங்களுடைய மெயின் சீக்ரெட்டு அது வரைக்கும் வந்துட்டுக்கிறான். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இசனாமையும் கற்று வச்சுன்னு வந்திருப்பான். அதை கூட தெரிஞ்சு வச்சு. அது ரொம்ப சீக்ரெட்டாக இருந்ததுனால தெரியல பழகுது. நாளைக்கு இல்லைனா இதையும் பண்ணி இன்னும் வேலை பண்ணியிருக்கோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. வெறுக்கிற ஆனால் அவங்க பவரை நீ எடுத்து வைக்கிற அப்படின்னா என்னடா அது, உன்னை நம்பலை, நீ அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கன்னா நீ ஆவிடா. அதுன்னா அவங்களதே எடுத்து வச்சு நீ அவங்களுக்கு எதிராக நிற்கிறதுன்றது தெரியல எனக்கு. அது சாஸ்கே மேலே இருக்கப்பா. இவன் என்னைக்காக இருந்தாலும் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட வருவான், எனக்கு தயாராக இருக்குன்னா அந்த பவர் எடுத்து வச்சுன்னு உட்காந்துக்கிறேன். நீ இப்படியே பட்டவனான்ற மாதிரி. ஸோ இப்போ எனக்கு இட்டாச்சி தெரியாமல் பண்ணிட்டாலும் சரி, இல்லை டான்ஸோ மாதிரியான ஆள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அந்த விஷயத்தை இப்போ என்னால் மன்னிக்கவே முடியல. இப்போ எனக்கு 2-3 நாள் இந்த விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இது டான்ஸோ தானே பண்ணா அப்படின்னு அது கடந்து போகவும் முடியாது. அதனால் ஏற்பட்ட வலி உச்சிகாக்கு அது வலி தானே. இப்போ உச்சிகாக்கில் நான் அழிச்சிட்டாங்க, மாதரா போயிட்டான், அப்பாடா முடிச்சுன்னு இருக்கும்போது இப்போ டோபி மாதிரி ஒரு ஆள் வர்றது சரின்னு எனக்கு இப்போ தோணுது. அது 2 பேர் திரும்ப பேசி சமாதானம் பண்ணி அது எப்படி முடிய போகுது எனக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, லீஃப் வில்லேஜால் அந்த டான்ஸோவால் அந்த கிளான் அழிஞ்ச ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது அந்த சைட்லேருந்து ஒரு ஆள் இப்போ கேட்க வராங்கன்னா அதை பதில் கொடுக்க வேண்டியது நம்ம தரப்பில் இருக்கிற ஒரு விஷயம் தான். உச்சிகாக்லாம் மோசமாக இருக்கலாம், ஒன்றும் தெரியாது தான், எப்படி வரப்போகுதுன்றது எதுவும் புரியாது தான். பட் ஆனாலும் அங்கே எவ்வளோ தப்புகள் இருக்கட்டும், அவங்கக்கிட்டேயும் சில விஷயம் நியாயமாக இருக்கும். இல்லை நம்மளால் ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்குன்னா அதையும் எடுத்து பேசி தான் ஆகணும். ஸோ இப்போ இது அவங்க பக்கம் ஒரு விஷயம் நம்ம நியாயமாக பேசுகிறதுனால பின்னாடி அவங்க எவ்வளோ மோசமான விஷயங்கள் பண்ணுறதை நம்ம பார்த்தாலுமே அதுவும் கேட்க தான் போகிறோம். ஸோ 2மே நம்ம பேசி தான் ஆகணுன்றதான் எனக்கு தோணுது. அதனால் இப்போ பார்க்கும்போது உச்சிகாக்கு நடந்தது அநியாயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இட்டாச்சி இதை சொல்கிறப்போ தான் அவன் தன்னை எவ்வளோ இப்போ புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அவன் பண்ண தப்பையும் சரி, தான் யார், நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது எல்லாமே அவன் புரிஞ்சு. இது குறிப்பாக நம்ம நருட்டோக்கு அட்வைஸ் பண்ணாமல் பாருங்க, அதுலேயே இது எல்லாமே அடங்கியிருக்கு. நருட்டோக்கு சொன்ன ஒரே வார்த்தை தான், எல்லாத்தையும் நீயே பண்ணணும்னு நினைக்காத, அது தப்பாக தான் போகும், பிரின்ஸை சேர்த்துக்கும். அது லைஃபுக்கும் அது நிறையவே யூஸ் ஆகிற ஒரு அட்வைஸ் தான் அது. அதாவது இப்போ ஒருத்தனே முடிவு எடுத்தால் அவன் என்ன யோசிக்கிறானோ அதை மட்டும்தான் பண்ணுவான். அது ஒரு என்ன சொல்கிற டிஸ்கஷனுக்கே போகாது, அவனுக்குள்ளேயே போராடுவான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெயின், நம்ம இட்டாச்சி, கபுட்டோ, இவங்க எல்லாம் அந்த வரிசையில் ஒரே வரிசை தான். இவங்கெல்லாம் பாருங்கள் அவங்கள்ட்டே பொறுப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ளேயே யோசித்து எது கரெக்ட் எது சரின்னு தெரியாமல் உள்ளே புழுங்கி ஓகே இதுதான் வழி அப்படின்னு போயிருப்பாங்க. இதே தான் எல்லாருமே. ஸோ அந்த நிலைமைக்கு தான் திரும்ப நாளைக்கு நருட்டோவும் இப்போ சிங்கிளாக அவனே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சா அவன் நல்லதும் இப்போ இட்டாச்சி மாரி தான், நல்லதே பண்ணணும்னு நினச்சாலும் தப்பாக தான் போகும். அதனால நிறைய விளைவுகள் தான் சந்திக்க வேணும். அதே இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் பண்ணால் சரி எது தப்பு இது நிறைய தாட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் சரி எது தப்பு எதுன்னு நல்லாவே யோசிக்க முடியும். நம்மளுக்குள்ளேயே யோசிச்சு நம்மளுக்குள்ளேயே கேள்வி கேட்டு நம்மளுக்குள்ளேயே கொஷின்ஸ் வந்திருந்தால் அது தப்பாக தான் போகும். அதே விஷயம் தான் நீ கபுட்டோக்கும், அதே விஷயம் தான் இன்றைக்கி பெயினுக்கும் நம்ம சொன்னோம். இப்போ இட்டாச்சி கபுட்டோக்கும் அந்த விஷயம் தான் சொல்கிறான். நடிச்சுட்டு சாஸ்கே போய் அந்த லைனில் நின்றுடக்கூடாது, சாஸ்கேவும் தத்துனுக்கிறேன். நீயும் பின்னா பண்ணுற, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பவர்ஃபுல்,
நான் பார்த்துக்கிறேன், நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு இப்போ நீ நெக்ஸ்ட்டு அந்த லைனில் நிற்கிறதுக்கு பார்க்குற. வேணாம், கபுட்டோவையும் இப்போ நிற்க வைக்க பார்க்குறான், தடுக்க பார்த்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு இட்டாச்சியும் போயிடக்கூடாதுன்னு தடுத்துனுக்கிறேன். ஏன்னா நாங்கள் அதெல்லாம் போய் பண்ணி தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம். வந்துடாதீங்க அந்த லைனில் திரும்ப அந்த தனியாக பண்ணுறேன், தனியாக செய்கிறேன், நீ நல்லதுன்னா செய், கெட்டதுன்னா செய். ஆனால் தனியாக யோசிச்சுன்னா அது கண்டிப்பாக கெட்டது மட்டும்தான் நடக்கும், நல்லதே நடக்காதுன்ற விஷயம்தான். ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும். அதுதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அது இதுன்னு வச்சுக்கிறது. அது நிறைய யோசனைங்க வரும் அது மூலிமா தான். தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்களேன், நம்ம எடுக்கிற முடிவு எதுவுமே கரெக்டாக இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொன்னோன்னா, இப்போ கமெண்ட்டில் நீங்கள் ஒரு தாட்டில் சொல்லுவீங்க, நான் ஒரு தாட்டில் பேசினிருப்பேன். நம்ம 2 பேரும் பேசுகிறப்போ அது டிஸ்கஷன் தானே வேறு ஒரு இதுக்கு வரும். நீங்கள் ஒரு இது சரின்னுவீங்க, நான் இது தப்புன்னுவேன், நான் இது சரிவீங்க, அது தப்புன்னுவீங்க. கடைசியில் 2 பேரும் பேசி ஆமாம் இதான் கரெக்டுன்னு வந்து நிற்போம். ஸோ டிஸ்கஷன் தானே எல்லாமே முடிவு பண்ணுது. இப்போ நீங்கள் தனியாகவே நீங்கள் நினைக்கிறது தான் கரெக்டு நீங்கள் நினச்சிருந்தா, நான் நினைக்க தான் நான் கரெக்டு நான் நினச்சிருந்தா, 2 பேருமே தப்பாக தான் கடைசியில் நினச்சின்னு இருப்போம். அப்படி போயிடும். ஸோ அந்த டிஸ்கஷன் தான் எல்லாமே முடிவு பண்ணோம். அதே தான் அவன் சொல்கிற அர்த்தமும் அதுதான். ஸோ நிதானமாக இரு, ஃபஸ்ட்டு பொறுமையாக யோசி, கலந்துரையாரு. அதுவும் மற்றவங்கள்ட்ட பேசி பழகிறதா. அது விஷயம் நருட்டோட்ட இருக்குது. எனக்கு இந்த இசனாமி பார்க்குறப்போ இதெல்லாம் வந்து நருட்டோகிட்ட வேலைக்கே ஆகாது. ஏன்னா அவனுக்குள்ளேயே ஒன்றும் இல்லை, அவன் ஏற்கனவே அது எல்லாத்தையும் திறந்துட்டான், முற்றிலும் திறந்தவனா அப்படின்ற மாதிரி தான். அவனுக்குள்ளே அவன் மனப்போராட்டம் எல்லாத்தையுமே பண்ணி கிளியர் ஆகிட்டான். இப்போ அவனுக்குள்ளே இதெல்லாம் போட்டு உனக்குள்ளே ஒரு அழுக்கு இருக்கா, நீ என்ன பண்ணியிருக்க, ஒரு குற்றம் உணர்ச்சி எதுவுமே கிடையாது அவங்ககிட்ட. ஸோ இதெல்லாம் அவங்ககிட்ட வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி தான். நிறைய பேசிட்டோம். ஃபைனலி இந்த ரீஅனிமேஷன் ஸ்டாப் ஆக போகுது. ஸோ நம்ம இட்டாச்சும் திரும்ப போக போகிறான்னு நினைக்கிறப்போ அது திரும்ப வலிக்க தான் செய்யுது. ஆனால் 2 தம்பிக்கும் கொடுத்த இதுவும் முடிச்சிட்டான். அதாவது நம்ம நருட்டோ தம்பிக்கு கொடுத்த வாக்கை இங்கே காப்பாற்றி முடிச்சிட்டான். தம்பி உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டேன், இனிமேல் உன் கையில் அப்படின்னு சொல்லி அங்கேயும் முடிச்சிட்டான். முடிஞ்ச அளவுக்கு சாஸ்கேக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் லைஃப் லாஸ்னும் ஆகட்டும், இந்த உச்சியோட பவர் மெயின் இதுவும் ஆகட்டும், 2த்தையும் உனக்கு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உன் கையில் தம்பி 2 பேர் தம்பிங்க கையிலையும் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது எனக்கு. வேறு மாதிரி இது ரெண்டு கையில் 2 தம்பிங்களை பிடிச்சிட்டு இனிமேல் உங்கள் கையில் வர்றேன்டா அப்படின்னு சொல்லி நான் செஞ்ச தப்பு சரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதை வச்சு புரிஞ்சு இனிமேல் நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது அவன் திரும்ப கிளம்ப போகிறான் போக போகிறான்றப்போ சாஸ்கே என்ன ஆக போகிறான்னு தெரியல. அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு விஷயங்க, இப்போது இட்டாச்சி வந்து சுக்கியோமின்றது இதை போட்டு தானே இப்போ இதை ஸ்டாப் பண்ணான். ரீஅனிமேஷன்றது அந்த வார்த்தையை தான் சொல்லி ஸ்டாப் பண்ணோம். அண்ட் இப்போ அங்கே இதை தான் ப்ராஜெக்ட் சுக்கினோமின்றதை எடுக்கிறதுக்கு தான் அவங்க இதை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படின்னா இது என்ன விஷயம்னு எனக்கு புரியல. இப்போ இதை வச்சு தான் ஸ்டாப் பண்ணுறோம், அவங்க அதான் எடுக்கணும்னா இவன் அசால்ட்டாக அதையும் பண்ணிட்டானே இப்போ அப்படின்னு எனக்கு புரியலைங்க. இது என்ன விவகாரம், இதுக்குள்ளே என்ன தான் அடங்கி இருக்குது, இந்த பவர் என்ன தான் பண்ணுன்றதே எனக்கு புரியல. அது நெக்ஸ்ட் எபிசோடில் காட்டுவாங்களா, இல்லை இதுலேயே நம்மளுக்கு ப்ராஜெக்ட் சுக்கினோமி விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருமா என்னன்னு தெரியல. இது சொன்னதே எனக்கு இன்னும் ஷாக்காக தான் இருந்தது. இல்லை எனக்கு என்னன்னா இப்போ சுக்கியோமி 2 ஒன்றா வேறு வேறையான்னு தெரியல. ஏன்னா நம்ம டப்பிங்கில் வந்து வார்த்தை 2மே ஒரு டைம் ஒரு மாதிரி கேட்குதா, இதை தான் அது சொல்கிறாங்களான்றது தெரியல. அதுவும் இல்லாமல் இவன் வந்து ரீஅனிமேஷனை தடுக்கிறதுக்கு இதை எடுக்கிறான், அங்கே ரெடி பண்ணுறது வந்து அழிக்கிறதுக்கு. ஸோ அதனால் இது 2 ஒன்றா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அப்படி ஒரு வேளை 2 ஒன்று தான் அப்படின்னா அவன் வந்து ரினிங்கன் போட்டு இல்லை டைலெல்லாம் சேர்த்து அப்படி க்ரியேட் பண்ணுறான். பட் நம்ம இட்டாச்சிக்கிட்ட நார்மலாகவே அவன்கிட்ட இருக்குன்னா அப்போ இந்த கிளானில் இருக்கிற மாதராக்கும் அது இருந்திருக்கும் தானே, அப்படியே அவன் இதெல்லாம் பிடிச்சி வச்சு ரெடி பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஸோ பாப்பா இதுவும் அது ஒன்று தானே, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இவன் சொன்ன வார்த்தையும் அதுவும் ஒன்று தானா, இது வெவ்வேறையா, இல்லை அப்படி கனெக்ஷனாக இவங்க சொல்கிற மாதிரி கொஷின் தான் வரும். அது என்னன்ட்டு எங்களுக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோட் காட்டுறாங்களா இல்லை அது நாங்கள் குழப்பிக்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அது ஆமாவா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள், ஒரு ஸ்டோரியாக சொல்லி ஸ்பாயிலர்லாம் எதுவும் பண்ணிட வேண்டாம். இங்கே இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.